வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 7 நாள் சனி முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து தன் வீடாகிய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு கூட கனெக்ட் ஆகிறார். ஸோ 6-12 வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ ராகு குருவின் பார்வை பெறுகிறார். இப்படிதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். 3rd வீக்ல செப்டம்பர்ல ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா மறைகிறார். அதே சமயத்துல சூரியன் 8 இருக்கக்கூடிய சூரியன் 8ல இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வருகிறார்கள். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்வை பெற்று தகப்பனார் பாக்கியங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய செவ்வாய் விலகி 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, மாதத்தின் முதல் 2 வாரம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து சனி பார்வை பெற்றனாலையும் தொழில் விஷயத்துல வந்து அவ்வளவு சுணக்கங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் இல்லாமல், லாபங்கள்ல நல்ல அமைப்புகள் இல்லாமல், தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருந்தது. தகப்பனார் விஷயங்கள் சரியா இல்லை, பாக்கியங்கள் சரியா இல்லை, அது மாதிரி போய் கொண்டிருந்தது. சூரிய புதன்ல 8ல மறையும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள், கடன்கள்னால சில பிரச்சனைகள், கடனை எப்படா அடைக்க போறோம், போன வருஷம் ஆன கடன் இந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே, திடீர்னு கடன் ஆகுறது, வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகள் ஆகிறது, வம்பு வழக்குகளுக்குள்ள போகிறது, அது மாதிரி சில ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல பலன்களாக ஒரு தொழில மேன்மை, வேலையில ஒரு உயர்வு, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப ரியல் எஸ்டேட் துறை, இன்சூரன்ஸ் செக்டார், மெடிக்கல், பார்மசி, பாராமெடிக்கல், கேட்டரிங் துறை, ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் 2025 வந்து உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது, மூல திருகோண பலம் பெறும் பொழுது மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்தக்கூடிய விஷயத்திலிருந்து இப்ப தெளிவா படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எதை குறிக்கால வச்சு படிக்கிறாங்களோ அதுல ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு, அப்ரோச் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மாதிரி துறையில போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து புதன் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அமைப்புனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் கொடுக்கிறது. அதே சமயத்துல வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு வெளிநாட்டுல விசா கிடைச்சி போறது, வெளிநாட்டிலே இருக்கிறவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது, திடீர்னு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக நீங்க போயிட்டு வர ட்ரிப்பு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அமையிறது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ என்ன இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரங்கள் அதிகமான ஒரு பணப்புழக்கங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் படுறதோ, ஒரு டாப் அப் லோனா போகிறதோ அப்படின்லாம் போனீங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும். ஸோ ஒரு அபிவிருத்தி பண்றீங்கிறப்போ தேவையான அபிவிருத்திக்கு மட்டும் நீங்கள் பணம் வாங்கணும், கொடுக்குறதே அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கும், ஈஸியா அடுத்தவங்க மணி கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், வேற வழி போகாம கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் வேலை தொழில்லாம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் பிற்காலத்துல வந்து அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கடன் விஷயத்துல, உடல் உபாதைகள் விஷயத்துல, வம்பு வழக்கு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். எது பண்றோம், எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அதே சமயத்துல 7 நாட் சனி எல்லாம் முடிந்து இப்போ ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது ஒரு மொல்லமான ஒரு சிறு அடியா இருந்தாலும் அது வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், ஒரு லாபத்தை நோக்கி போகணுமே ஒழிய குண்டலையே நம்ம வந்து ஃபுல்லா ரொட்டேஷன்லயே பண்ணக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இல்லாமல் டைரக்ஷன் நம்ம எதுல போறோம்
அதில் growth இருக்குமான்னு பார்த்து போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பிஹெச்டி அது மாதிரி துறையில் பண்ணுறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, நல்ல ஒரு growth, ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 3-4 ப்ராடக்ட் சேர்ந்து பண்ணுறது, நிறைய அபிவிருத்தி, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது வந்து தேவையானதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு அது நல்ல ஒரு மேன்மையை தரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் பாக்கியம், அப்பா விஷயங்கள், இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி சில சரி விஷயங்கள் வரும். பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, பூர்வீகம் கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இதில் என்னன்னா சனியும் சூரியனும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். அதனால தான் நம்ம சொன்னோம், எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். எடுத்தமா கமுத்தமான்னு நம்ம வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலை மாறுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வேலை மாறக்கூடிய ஜாப் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் மாறணும். நம்ம அவசரப்பட்டு மாறக்கூடிய அமைப்புகள் இல்லை. இருக்கிற இடத்துலயே உயர்வு இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இது வந்து குருவின் சஞ்சாரம் 6-12 இருக்கிறனாலையும், சனி வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், பாகிஸ்தானத்திலே சூரியன் புதன் வருவதனாலையும் சில விஷயங்கள் எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்தபடி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமே ஒழிய எடுத்தமா கவுந்தமான்னு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதே சமயத்தில் திருமண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். திருமணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்புகள். ஏன்னா குரு பலன் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் போக அடுத்த வருஷத்துல தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ இப்போ பண்ணக்கூடிய அந்த திருமண தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாதான் அது சரியாகுமே ஒழிய, இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகளும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல மாதத்தின் இறுதி பகுதி, அதாவது 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான சேஞ்சஸ், சில பிரச்சனைகள்ல 1-2-3 பிரச்சனைகள் விலகிற மாதிரியும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரியும் சில நல்ல அமைப்புகள் கண்டிப்பா வரதான் செய்கிறது. மெயினா இந்த டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை, இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உறவுகளில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள், இளையவர்கள்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதவிகள் செய்து கொண்டு அப்புறம் சரியா திருப்பி அது வரலைன்னா அதுக்காக விரக்தி அடையக்கூடாது. எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா 2 ரூபா பண்ணலாம், ஒரு இதில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாங்கிறதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்பில் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டில் வந்து குரு சம்மந்தப்படும் பொழுது இப்படி கொடுத்து அப்படியே டபுள் பண்ணிடலாம், ட்ரிபிள் பண்ணிடலாங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு வரும். ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து தான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு 2025 வருகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் வருகிறது. சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், டயபெட்டிஸு, பிபி, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்கு, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா, அல்லது கேந்திரத்துல இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்ப பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா, அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா, அல்லது உடனே நல்ல விஷயங்கள்
நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.